இந்தியன் சினிமாலேயே இந்த மாதிரி ஒரு மெயில் அனுப்பிச்ச பிறகு ஒரு தயாரிப்பாளருக்கு ஒரு மெயில் வருது, உங்க படம் வந்து சென்சர் தணிக்கை செய்யப்பட்டு விட்டது, யூஏ சான்றிதழ் நாங்க கொடுக்க ரெடி ஆயிட்டோம், 16+ கொடுக்க போறோம், அதோட முக்கியமா இத்தனை கட்ஸ் நாங்க கொடுத்துருக்கோம், இந்த கட்ஸ் எல்லாம் பேஸ் பண்ணி நீங்க உங்க படத்தை சப்மிட் பண்ணுங்க, அதாவது கட்ஸ் எல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணி சப்மிட் பண்ணுங்க, சப்மிட் பண்ண உடனே சர்டிஃபிகேட் கொடுக்குறோம். இப்படியும் ஒரு லெட்டர் கொடுத்த பிறகு மேட்டர் இஸ் க்ளோஸ். அது பிறகு தயாரிப்பாளர் அதில் இன்வால்வ் பண்ண மாட்டாரு. நான் வந்து என்னோட படங்கள் சென்சார்ல இதுவரையும் தான் என்னோட இன்வால்மெண்ட் இருக்கும். ஏதாவது அந்த மெயில் லிஸ்ட் வரணும் என்னோட மெயில் ஐடிக்கு, அது வரையும் தான் நான் இன்வால்வ் பண்ணுவேன். அது பிறகு என்ன பண்ணுவேன், டேரக்டர் கிட்டயும் என்னோட ப்ரொடக்ஷன் மேனேஜர் சொல்லுவேன், அப்பா போய் சப்மிட் பண்ணிட்டு சர்டிஃபிகேட் எப்போ ரெடி சொல்லி வேணுது. நான் மெனி டைம்ஸ் ஆத்தரைசேஷன் லெட்டர் ப்ரொடக்ஷன் மேனேஜர் கொடுத்து நீ வேணுதுப்பா சொல்லுவேன். ஏன்னா அதுல இன்வால்வே பண்ண மாட்டேன். ஏன் டென்ஷன்லாம் பிசினஸ் பண்ணணும், ரிலீஸ் பண்ணணும், அதுல பெரிய டென்ஷன் போயிட்டு இருக்கும். இது வந்து இவ்வளவு பெரிய இஷ்யூவா மாறுமா அப்படின்றது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் எல்லா தயாரிப்பாளரும் பார்த்து ஷாக் ஆகுறாங்க. ஏன்னா முடிஞ்சு போச்சு நினைச்ச ஒரு விஷயத்த நான் மீண்டும் தோண்டி எடுப்பேன், தோண்டி எடுத்து அதுல நான் வந்து ஒரு மெம்பர் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காரு, அந்த மெம்பர் கம்ப்ளைண்ட் பண்ணதுட்டு எனக்கு வேற வழியே கிடையாது, நான் வந்து ரிவைசிங் கமிட்டி நானே சுமோட்டோவா போவேன். இதுவரையும் சுமோட்டோ பவர் அப்படின்றத வந்து அவங்க சினிமா இண்டஸ்ட்ரியில யூஸ் பண்ணதே கிடையாது. அந்த ரூல் 24/13 சுமோட்டோ பவர் என்ன சொல்லுதுன்னா, இன்கேஸ் எக்ஸ்ட்ரீம் சிச்சுவேஷன்ல சேர்பர்சன் அதாவது சேர்மன் கேன் யூஸ் த சுமோட்டோ பவர். எங்க எக்ஸ்ட்ரீம் சிச்சுவேஷன்? இதுல எக்ஸ்ட்ரீம் சிச்சுவேஷனே இல்லையே. என்னன்னா இது நார்மல் சிச்சுவேஷன். நீங்க ஆல்ரெடி சென்சர் பண்ணிட்டீங்க, அது கன்ஃபர்மேஷன் மெயில் கொடுத்துட்டீங்க. இப்போ எங்க பண்ணிருக்கலாம் இன்கேஸ் அவங்களுக்கு இந்த மாதிரி பண்ணணும்னு நினைச்சிருந்தாங்கன்னா, அந்த மெயில் வரதுக்கு முன்னாடி அவங்க பண்ணிருக்கேன். 22ஆம் தேதி மெயில் அனுப்பிச்சாங்க பாத்தீங்களா, 24ஆம் தேதி இவங்க சப்மிட் பண்றாங்க, அதாவது கட் லிஸ்ட் சப்மிட் பண்றாங்க. 22ஆம் தேதி மெயில் வரதுக்கு முன்னாடி அவங்க வந்து ஒரு சுமோட்டோ பவரை யூஸ் பண்ணி எக்ஸாமினிங் கமிட்டி இதை சொல்லியிருந்தாலும் எங்களுக்கு ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு, அந்த எக்ஸாமினிங் கமிட்டில இருந்து ஒரு மெம்பர் எங்களுக்கு கம்ப்ளைண்ட் அமைச்சிருக்காரு, அதனால எங்களால இதை ஏத்துக்க முடியாது, ரிவைசிங் கமிட்டி போறோம்னு சொன்னா நம்ம இதை கொஸ்டின் பண்ண முடியாது. ஏன்னா அவங்களுக்கு அந்த பவர் இருக்கு. ஏன்னா சென்சர் கன்ஃபர்மேஷன் அவங்க ஒன்றும் கொடுக்கல, டிஸ்கஷன் தான் பண்ணியிருக்காங்க, எக்ஸாமினிங் கமிட்டி டிஸ்கஷன் தான் பண்ணியிருக்காங்க. அப்படின்ற ஒரு இதுவாக நம்ம ஏத்துக்கலாம் மனசார, ஓகே ஃபைன், அவங்க கன்ஃபர்மேஷன் வரல இல்ல மெயில், அதுக்கு முன்னாடி அவங்க வந்து இந்த மாதிரி ஒரு டிஸ்கஷன் பண்ணிட்டாங்க, ஒரு அவங்களுக்குள்ள ஒரு மெம்பர் அப்செக்ட் பண்றாரு, அதனால இது நடக்குதுன்னு சொல்லி ஒத்துக்கலாம். இப்போ நடந்த விஷயத்த நம்மளால ஏத்துக்க முடியாத காரணம் என்னன்னா, நம்மளுக்கு லெட்டர் வந்துருச்சு. இது எப்படின்னா உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் லெட்டர் கொடுத்துட்டாங்கப்பா, நீங்க அப்பாயின்மெண்ட் லெட்டர் கொடுத்துட்டு நீங்க வந்து ஜாபுக்கு ஜாயின் பண்ண நினைக்கும் போது திடீர்னு வந்து ஒருத்தர் சொல்றாரு, இல்ல சார் எங்க கமிட்டில ஒருத்தர் 3 பேர் இன்டர்வியூ கமிட்டில ஒருத்தர் அப்செக்ட் பண்ணிட்டாரு, அதனால உங்க ஜாபை நாங்க ரிவோக் பண்றோம்னா எப்படி இருக்கும் உங்களுக்கு? என்னடா இது நம்ம வாழ்க்கையே வந்து புரட்டி போட்ட மாதிரி ஆயிடும்ல. அந்த மாதிரிதான் இவங்க பண்ணிட்டாங்க.